கோகோனட்டில் பர்ஃபி சாப்பிட்ருப்போம், இந்த மாதிரி லட்டு சாப்பிட்ருப்போமா? இது எம்புட்டு டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? இது செய்கிறதுக்கு டெசிகேட்டட் கோகோனட் தான் வெளியில் வாங்கி செய்வாங்க. நான் வீட்டிலே ஏங்க நாம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கோம், தேங்காய் மரமே இங்கிட்டு தாங்க இருக்குது. அதை போய் நம்ம கடையில் வாங்கி செய்ய முடியுமா? வீட்டிலேயே தேங்காவை துருவி அதை மிக்சியில் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மிக்சர் ஜாரில் 10 முந்திரி பருப்பு, 1/2 கப் சர்க்கரை, 2 ஏலக்காய் வாசத்துக்காக சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். அகலமான பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம துருவி அரைச்ச தேங்காய் பூவை இதில் சேர்க்குறோம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கலர் சேஞ்ச் ஆகாமல் இந்த மாதிரி வறுத்தாச்சு. வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் போல் இந்த தேங்காய் பூவை ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரைச்ச மிக்சர் ஜாரில் சர்க்கரை, முந்திரி பருப்பு, ஏலக்காய், கொஞ்சம் போல் சால்ட், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சர்க்கரை கொஞ்சம் லிக்விடாக மாறும், கொஞ்சம் கெட்டியாகும். இந்த ஸ்டேஜில் நான் ஃபுட் கலர் சேர்க்குறேன். ஃபுட் கலர்னால் ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்க்குறேன். இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் இந்த ஸ்மெல்லோட சேர்ந்து சாப்பிடையில அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒயிட்டாகவே செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ இதை நல்லா உருட்டிட்டு நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பூவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும்.